ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது சண்டேவோடது. சண்டே என்ன பண்ணேன்னா தக்காளி சூப்பு தான் பண்ணியிருக்கேன். அது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா. பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயன்றதுனால ஒரு சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையுமே இப்போ குக்கரில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு சொம்பு, நான் ஒரு சின்ன சொம்பு வச்சுருக்கேன். அந்த அளவில் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்காக. அதில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுருங்க. மஞ்சள்தூள் போட்டுட்டு கேஸில் எடுத்து வச்சுடுங்க. கலரிட்டு கேஸில் எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுட்டு கேஸில் வச்ச பிறகு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த நமக்கு ஸ்டீம் வரும்போது பொங்கி வெளியே ஊற்றாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்குவோம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தாளிப்புக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதை தாளிக்கிறதுக்காக குக்கரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் நல்லா வந்துருச்சுன்னா, அது சிறுபருப்பு ஆக்சுவலாக நல்லாவே வெந்துடும், சீக்கிரமே வெந்துடும். அதனால் 4 விசிலே போதுமானது. இப்போ விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறமா அதை நல்லா கிளறி விடுங்க. அந்த பருப்புலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஆன பிறகு இப்போ ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பட்டையும் பிரிஞ்சி இலையும் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொரி வரட்டும். அப்போதைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடுங்க. இது கூட நம்ம பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரி கிளறி விட்ட பிறகு நம்ம பார்த்திங்கன்னா அது கூட இப்போ அந்த சூப் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எடுத்து பொறுமையாக ஊற்றிட்டுக்கோங்க. மேலே படாமல் ஊற்றிக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே ரொம்ப சூடாக இருக்கும். பொறுமையாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். இது கூட நம்ம திருப்பியும் ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிளறி விட்டுருங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதித்து வரணும் சூப்பு. உண்மையிலே இது நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு மல்லித்தூள் போட்டுட்டு மல்லி இலையை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது நம்ம சூடாக சாப்பாடு செஞ்சுட்டு அது கூட வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு நான் இன்றைக்கி சண்டே என்ன பண்ணேன்னா, அந்த தக்காளி சூப்பு வச்சுட்டு ஃபிஷ் மட்டும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஃபிஷ்ஷு தான் வாங்கிட்டு வந்தேன், குழம்பு வைக்கல. சரி ஃப்ரை பண்ணிடலாம் சூப்பு வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு நான் ஃபிஷ்ஷையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு மசாலாக்காக அதையும் ஒரு பக்கம் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சூப்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வெறுமனேவும் இந்த சூப் குடிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்லேயும் போல கலந்து நம்ம செஞ்சுருந்த சூப்பை ஊற்றி தான் நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.